ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 779வது நாமாவளியாக ஓம் வச்சஸ்கராய நமஹ. முருகப்பெருமான வார்த்தைகளை செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது வேத கர்த்தா அவர் தான், அவர்கிட்ட இருந்தால் எல்லாமே வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுகிறது, எல்லா இலக்கியங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது அப்படின்ற அர்த்தம். அதாவது இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்னா, இறைவன் எல்லா விதமான சக்தியாக இருக்கார். அதோடு பேச்சு ஆற்றல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேச்சாற்றல் உள்ளவராக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அவருடைய பேச்சாற்றல் அவ்வளோ ஒரு உயர்வானது. அதனால்தான் அந்த விதின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மனையே நிற்க வச்சு கேள்வி கேட்டார். அப்போ அதனுடைய ரகசியம் என்னென்னா, விதியையும் மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவர். அதனால்தான் பிரம்மாவை சிறையில் இட்டார். அப்படின்னா அந்த பிரம்மனுக்கும் மேலான சுப்பிரமணியமாக இருந்து வழி நடத்தக்கூடியவர் அப்படின்றத அடியார்கள்லாம் உணரணுன்றதுக்காகவும் ஆணவத்தை போக்குவதற்காகவும் அந்த திருவிளையாடல்லாம் குமார பரமேஸ்வர் செய்கிறார். அப்படி இறைவன் எப்படி இருக்கார்னா, ஞான வடிவம், அவர் தான் மெய்ஞான ஸ்வரூபம்னா பார்த்தோம். அதில் இவர் பேச்சாற்றலை கொடுக்குறார் அடியார்களுக்கெல்லாம். அதனால்தான் நாக்கில் ஓம்ன்ற பிரணவத்தை எழுதுகிறார். பாம்பன் சுவாமிகள், நம்ம அருணகிரிநா சுவாமிகள், சித்தர்கள், யோகிகளுக்கெல்லாம் இவர் அனுகிரகத்தால் தான் எல்லாமே கிடைக்கிது. அப்பேற்பட்ட அந்த பாக்கியத்தை அடைந்த அனுபூதி மான்கள் எல்லாம் இறைவன் மீது பல பாடல்களை பாடுறார், திருப்புகழை பாடுறார், அனுபூதிகளை பாடுறார். இப்போ அந்த அனுபூதியில் சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவார். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயற மெய் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே அப்படின்றார். அதாவது அறிவு ரெண்டு விதமான அறிவு, ஓமேலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். படித்து வரக்கூடிய அறிவு, இயற்கையான அந்த ஜீவனுக்குள்ள அறிவு. இந்த இரண்டு அறிவும் யாருடைய அனுகிரகத்தால், முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் தாமே பெற வேலவர் தந்ததால் அப்படின்றார். இறை அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். திருமந்திரத்தை சொல்கிறார் இல்லையா, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்றார். ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து நமக்கு ஊட்டி விட சொன்னால் அந்த குழந்தை அழகாக ஊட்டி விடும். அது சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். நம்ம கொடுத்து அந்த குழந்தை கையால் நம்ம சாப்பிடும்போது, அது மாதிரி இறைவன் அந்த உயிர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய இந்த ஞான தமிழ் ஞான நூல்களால் ஆனந்தம் அடைகிறார் அப்படின்றது இதனுடைய ரகசியம். அப்படி இறைவனை என்ன சொல்கிறார், இந்த பூமியில் ஏற்படக்கூடிய இந்த மாயைகள் இருந்தெல்லாம் விடுபட்டு அந்த விடுபடுவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய என்னுடைய நாவின் மீது நடக்க வேண்டும் அப்படின்றார். நாவின் மீது நடக்கிறதுன்றது என்ன அப்படின்னா, இலக்கணத்தில் உருபு மயக்கம், அதாவது நாவினால் நடவுங்கள், நாவை கொண்டு நடவுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இறைவனுடைய அந்த விசேஷ தன்மையை இந்த நாக்கின் மூலமாக நாம் சொல்லும் பொழுது, இறைவன் நமக்கு அதை உணர்த்தும் பொழுது இறையருள் நமக்கு சித்திக்கும். அதனால்தான் நடக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுக்கு 3 விதமான நடை உண்டு. காலால் நடக்கிறதால நம்ம கால் நடை, நாநடை வார்த்தைகளால் பேசுகிறதால, மனநடை மனதின் துணை கொண்டு, இப்படி 3 நடை உண்டு. விலங்குக்கு மனநடையும் நாநடையும் இருக்காது, அதுக்கு வெறும் கால்நடை மட்டும்தான். அதனால தான் அது கால்நடை பிராணின்னு நம்ம சொல்லுவோம். மனிதன் மட்டும்தான் அந்த நாநடை முக்கியம். அதனால தான் அவர் நாநடை மாறித்துனா அந்த ஒழுக்க நடை மாறிடுது, அவருடைய நடை சரியில்லை அப்படின்னுவா. அப்போ அந்த மனதனுடைய செயலும் நாக்கினுடைய செயலை வைத்து தான் ஒரு மனிதனுக்கு உயர்வு. அப்பேற்பட்ட நல்ல நூல்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது அந்த நாக்கு. அப்போ அந்த நாக்கின் மூலமாக நம்ம நல்லதை எல்லாம் சொல்லணும், நல்லதை பேசணும். அதனால தான் இறைவனை வர்ணிக்கும் பொழுது, இருப்பவள் திருப்புகழ் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும் இசைத்தமிழ் நடத்தமிழ் எனத்துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவி நாளும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிக ஜகதலத்தினில் நவிற்றுதல் அறியாமல் நான் பல துன்பத்தை ஏற்படாமல் மாயையில் மாட்டிக்காமல் நான் காப்பாற்றுப்பா அப்படின்றார். அப்போ விரும்பி இறைவனுடைய புகழ்களை எல்லாம் பாடும் பொழுது, நம்ம வார்த்தைகளால் அவருடைய பிரபாவத்தை சொல்லும் பொழுது நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும்.
அப்பேற்பட்ட அந்த வார்த்தைகளை செய்பவராக குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் பச்சஸ்கராய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சோம் சுப்பிரமணியாய நமஹ.